ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை வச்சு அருமையான வெண்டைக்காய் சாப்ஸ் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க. இந்த பிக்சரில் உள்ள படங்களை சேர்த்துனா ஒரு அருமையான பாடல், அது என்னன்னு கண்டுபிடிங்க. உங்கள் மூளைக்கு ஒரு அருமையான வேலை தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். ரொம்ப வந்து முத்தின வெண்டைக்காய் வேண்டாம், பிஞ்சு வெண்டைக்காயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் டவல் போட்டு தொடச்சி வச்சுருக்கிறேன். தொடச்சி வச்சுட்டு நல்லா உணர்ந்து பிறகு நம்ம இது போல் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது போல் எல்லா வெண்டைக்காயுமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை எடுத்துகிட்டு ஒரு பகுதியில் மட்டும் இது போல் கீரல் போட்டுக்கலாம். நம்ம கத்திரிக்காய்க்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அது போல் வந்து முழுசாக போடாமல் ஒன் சைடு மட்டும் லைட்டாக நம்ம கீரல் போட்டு வச்சிடலாங்க. ஏன்னா நம்ம இதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங் வெயிட் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம வந்து இது போல் கீரல் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது போல் நான் எல்லாத்தையுமே வந்து கீரல் போட்டு ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து வெண்டைக்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதை பொறுத்து இந்த ஸ்டஃபிங்கோட அளவுகள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு நீங்கள் சேர்த்துற அளவுக்கு தான் நல்லா மொறுமொறுப்பு நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் இது வந்து காரம் இருக்காது, கலருக்காக சேர்த்துக்கிறோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் வந்து வெண்டைக்காயில் நிறைய முறையில் கலருக்காக ரெடி பண்ணியிருப்பீங்க. ஒரு முறை இது போல் வந்து தேவையான அளவு பாருங்க, டேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தால் சரி. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் தேங்காய் அளவுக்குலாம் 2 டேபிள் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் வெண்டைக்காயில் நிறைய விதமாக ஸ்டஃபிங் செஞ்சு ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒருவேளை இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செஞ்சு ரொம்ப சிம்பிளாக இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கீறி வச்சுருக்கிற வெண்டைக்காயில் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது போல் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வெண்டைக்காயில் வச்சு நல்லா ஃபுல்லாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது போல் வெண்டைக்காயை சேர்த்துட்டிங்கன்னா ஸ்டஃபிங் வந்து உள்ளே வந்து நல்லா சூப்பராக நின்றும். பாருங்கள், எப்படியே சூப்பராக வந்து வெண்டைக்காயில் ஸ்டஃபிங் வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு அப்படியே ஃபுல் பண்ணிக்கலாம். நான் வந்து மீதி இருக்கிற எல்லா வெண்டைக்காயிலும் இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ரொம்ப ஒரு ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ கடாயில் வந்து நல்லா ஆயில் ஹீட் பண்ணிடுங்க. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. வெண்டைக்காய் சேர்த்துன பிறகு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து கருகிடும். அதனால் வந்து வெண்டைக்காய் சேர்த்தும் போது மீடியம் ஃப்ளேம்லேயும், வெண்டைக்காய் சேர்த்துன பிறகு நம்ம லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது போல் எல்லா வெண்டைக்காயுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா பாருங்கள், நுரைச்சி எண்ணெய் வருது பார்த்திங்களா. இது அப்படியே வந்து நுரையெல்லாம் வந்து அடங்கிடும். அப்போ நம்மளுக்கு வந்து காய் வந்து நல்லா மொறுன்னு வெந்து வந்திருக்கும். அதுதான் நம்மளுக்கு எடுக்கிற பதம். பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா மேலே இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து நல்லா கொதி அடங்கிடுச்சு. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா வெந்து வெண்டைக்காய் நல்லா மொறுன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் வந்து வெண்டைக்காய் சாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்குறோம். அவ்வளோதாங்க. இனி வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இனி நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்ல வெரைட்டி ரைஸு, ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம சும்மா கூட வெறுமனே கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் மீதி இருக்கிற எல்லா வெண்டைக்காயுமே நான் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். வெண்டைக்காயை வச்சு சூப்பராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் சாப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிக்சரில் இருக்கிற பாட்டு என்னன்ட்டு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.